அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த குதிகால் வலி ஏற்படுவதற்கு அதில் இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக இந்த ஜவ்வும் எலும்பு பகுதியும் இணையக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய கால்சியம் டெபாசிஷன் தான். நமக்கு என்ன காரணத்தினால அப்படி வந்து அங்கே வந்து கால்சியம் டெபாசிஷன் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா, நம்ம உடம்புல நம்மளுடைய உடல் எந்த பகுதிக்கு தேவையான இடத்துல வந்து கால்சியம் வந்து டெபாசிட் பண்ணணுமோ அங்கே வந்து பண்ணாமல் மற்ற சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூ வந்து இருக்கக்கூடிய சில பகுதிகளில் போய் இது வந்து டெபாசிட் பண்ணிடும். இதற்கு காரணம் நம்ம நிறைய சொல்லலாம். இதில் ஒரு மிக முக்கியமான காரணம் வெறும் கால்சியம் சத்து மட்டும் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது. பொதுவாக நம்ம வந்து கால்சியம் சத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான தாது உப்பு, மினரல்ஸ். இதோட சேர்த்து நம்மளுக்கு கால்சியம் மாதிரியே பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, அது ப்ராப்பரான காம்போசிஷனில் வந்து போய் எலும்பு பகுதியில் சேராமல் நம்மளுடைய உடலில் பல இடங்களில், அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய பல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. சின்ன சின்ன சவ்வு பகுதிகள், அந்த தசைநார் பகுதிகள் போய் எலும்பில் அட்டாச் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால்சியம் டெபாசிஷன் வந்து வரும். இந்த குதிகால் வலி வந்ததுக்கப்புறம் இந்த கால்சியம் டெபாசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா, அது அந்த ஜவ்வு பகுதியை சுருக்கி விரிகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து இருக்கும். இது பொதுவாக வந்து பெண்களுக்கு 30 வயதுக்கு அப்புறமும், ஆண்களுக்கு ஒரு 40 வயதுக்கு அப்புறமும் வரக்கூடிய வாய்ப்பு நிறையா வந்து இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புல கீழே அந்த ஜவ்வு பகுதியில் ஒரு சின்ன முள் போன்ற இல்லாட்டி ஒரு கொக்கி போன்ற ஒரு அப்பியரன்ஸ் வந்து தெரியும். இதைத்தான் நம்ம வந்து அந்த கால்சியம் டெபாசிஷன் நம்ம வந்து சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.